அதாவது இந்த 2024ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தமிழ் படம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024 அப்படின்ற லிஸ்ட் எடுத்து நம்ம பேச போறோங்க. சோ அந்த படங்களை நீங்க தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த படத்தை திரும்பி பார்க்கணும்னு நினைச்சா அந்த படத்தை எந்த ஓடிடில பார்க்கலாங்கிறதையும் இந்த வீடியோல பதிவு பண்றேன். மறக்காம நோட் பண்ணிக்கங்க. அது முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10வது இடத்துல இருந்து ஆரம்பம். 10வது இடத்துல இருக்கிற படம் லவ்வர். அந்த படம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா இந்த யங்ஸ்டரா இருக்கிற லவ் பண்றவங்க நீங்க டாக்ஸிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சூப்பரா உதவி பண்ணக்கூடிய ஒரு படம்னா அது இந்த லவ்வர் படம் தான். மறக்காம பாருங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுக்கப்புறம் 9வது இடத்துல இருக்கிறது போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு சொல்லிட்டு விமல் கருணாஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. மனிதம் சம்பந்தமா பேசியிருப்பாங்க. கடைசி வருஷம் அயோத்தி வந்துச்சுல அந்த மாதிரி ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. மறக்காம பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண் கலங்கி உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் விடுதலை 2. இந்த படம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய படம். அரசியல் கம்யூனிசம் பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை பார்க்கணும். தியேட்டர்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க. பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ZEE5ல வரும். அங்க போய் பாருங்க. அடுத்து நந்தன். இன்னும் இந்த காலத்திலையும் இந்த ஜாதியை வச்சு கீழே நான் மேலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கல அப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். அமேசான் பிரைம்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஆகா தமிழுக்கு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. மேபி ரெண்டுலயுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வாழை. இந்த ரியல் இன்சிடென்ட்டை வச்சு மனசை உழுக்கிற மாதிரி ரொம்பவே மனசுக்கு வேதனை கொடுக்குற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படி ஒரு படமாவே ஒரு படைப்பாவே இருந்தது. மாரி செல்வராஜ் ஏன் இப்படி படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க இனிமே கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருந்தாருன்னா அதுதான் வாழை. இது ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அடுத்து மெய்யழகன். ஒரு வாழ்வியல் சம்பந்தமா ஒரு கில்ட்டை உருவாக்கி எனக்கு இந்த ஊரே வேணாம், எனக்கு இந்த ஊர் பத்தியே எனக்கு தெரிய வேணாம்னு சொன்னவரே அந்த ஊர்ல இருக்க ஒருத்தரை தேடி போய் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆன ரொம்ப அழகான ஒரு புக்கு மாதிரி ஒரு படம்னா அது மெய்யழகன் தான். அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அடுத்து இந்த வருஷத்திலே அடிச்சு தூள் கலப்புன யாரும் எதிர்பார்க்காத சூப்பர் ஹிட் ஆன படம் தான் லப்பர் பந்து. அது ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர். அதுவுமே யாருமே எதிர்பார்க்கல. ஆனா படம் செம்மையா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேமை பத்தி உங்களுக்கு தெரியும்னா இல்ல தெரியலனாலும் கண்டிப்பா பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுவுமே நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் நம்ம விஜய் சேதுபதியை காமிச்ச மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் மகாராஜா. எமோஷனலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி மாஸ் ஆக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே இருந்த ஒரு சூப்பரான படம். இதுவுமே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இப்ப டாப் 1 இடத்துல இருக்கிற படத்தை நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அமரன் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல மட்டுமே நான் ஒரு 3 தடவை பார்த்திருப்பேன். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தது. கமர்ஷியலாகவும் சரி அந்த உண்மையான ஒரு மேஜர் முகுந்த் யார், அவர் எதுக்காக இந்த நாட்டுக்கு இவ்வளோ போராடினாரு, அவர் எப்படி இறந்தாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கும் அது ரெபேக்கா அந்த பக்கம் இருந்து அவங்களுக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராங் விமன்னா எப்படி இருப்பாங்கிறது எல்லாமே இந்த படத்தில் தெரிய வந்தது. ரொம்ப அழகான ஒரு குடும்ப படம். எத்தனை முறை வேணாலும் நம்ம திருப்பி பார்க்கலாம். இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 படங்கள் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்கள் எல்லாம் 10க்குள்ள கொண்டு வர முடியலங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட். சோ நான் சொல்லாத படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன படங்கள்ல உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லிட்டு அதையும் பதிவு பண்ணலாம். நீங்களும் உங்க டாப் 10 லிஸ்டையும் பதிவு பண்ணலாம். ஓகேவா? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட அன்பாதரவு கொடுங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய சினிமா விஷயங்களை பேசுவோம். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம்.